பங்குனி உத்திரம் அன்று என்னவெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? பங்குனி உத்திரத்தில்தான் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. உலகை ஆளும் சிவபெருமான் பார்வதியை மணந்ததும், தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தெய்வானையை கரம் பிடித்ததும், இராமாயண காவியத்தில் வரும் ஸ்ரீராமர் சீதாதேவியை திருமணம் முடித்ததும், தேவர்களின் தலைவனான இந்திர பகவான் இந்திராணியை கல்யாணம் செய்ததும், நவக்கிரகங்களில் ஒருவரான சந்திர பகவான் அழகும் திறனும் கொண்ட 27 நட்சத்திர கன்னியரை மனம் புரிந்ததும் இந்நாளில்தான். சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்நாளில்தான். சிவன் மற்றும் விஷ்ணுவின் புதல்வனாக பிறந்த தர்ம சாஸ்தாவான சுவாமி ஐயப்பன் அவதரித்த திருநாள். நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்தது. நாராயணனின் மார்பில் மகாலட்சுமி அமர்ந்தது. பிரம்மதேவனின் வாக்கில் சரஸ்வதி அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதும் பங்குனி உத்திர நாளில்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Download ShareChat.